ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்தியா ட்ராவல் அப்டேட். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்தியா கிளம்புறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் எங்களுக்கு வந்து 2 வாரம் தான் இருக்குது. பயங்கரமா இன்னும் பொட்டி அடுக்கவே இல்லைங்க. ஆனால் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத வேணால் நான் காமிக்கிறேன். ஸோ சைட் பை சைடு எல்லா ஷாப்பிங்கும் போயிட்டே தான் இருக்குது. அதாவது லைக் போகிறோம் பார்க்க இதுக்குன்னு தேடுறதில்ல. பார்க்கும்போது இது நம்ம வீட்டுக்கு நல்லா இருக்குமே, நம்ம அப்பாவுக்கு நல்லா இருக்குமே, அம்மாவுக்கு நல்லா இருக்குமே, அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு குவிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது நான் வந்து செப்பரேட்டாக நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ற இது வரைக்கும் என்னென்ன வாங்கினேன்னு போடுறேன். இன்னும் 2 வீக்ஸில் என்னென்ன வாங்க போகிறோன்னு தெரியல. ஸோ இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்ற பயமும் இருக்குது. எக்கச்சக்க வந்துட்டு மண்டையில் வந்து கொடாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பசங்களுக்கு இன்னும் ஸ்கூல் முடியல. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, கடைசி நிமிஷம் ட்ராவல் பண்ணுறோன்னா 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் இல்லை, போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கா. ஸோ அதனால் அதெல்லாம் முடிக்கிட்டோம் பத்திரமா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேங்க. என் தலைமுடியை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கடையில் போய் கட் பண்ணேன் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இல்லை, நானே கட் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். ஷார்ட்டாக தலைமுடி இருக்கிறவங்க தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைக் அல்டாவில் போய் கட் பண்ணியிருக்கேன். அல்டான்றது ஒரு பியூட்டி ஸ்டோர், அங்கே போய் கட் பண்ணியிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு ஐ திங்க் எனக்கு $45 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கட் பண்ணவே இல்லை. ஸோ கண் அப்படின்னாலும் வளர்ந்துட்டு இருந்தது. எனக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. அதுவும் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெஸ்ஸியாக இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்போ வந்து நம்ம நார்மல் கடைக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா, நமக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு ஸ்டெப் கட்னால நமக்கு கஷ்டமாக இருந்தா என்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் ஒரு வாட்டி கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இந்த வாட்டி நானே தான் கட் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டேங்க. இப்படி வச்சுட்டு சக்க 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 சக்கன்னு கட் பண்ணிட்டேன். கடுப்பாயிட்டு கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஓகே தான். நான் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப சொதப்பமோன்னு. எண்டில் மட்டும்தான் கட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் இவ்வளோ இது இப்படி கச்சமுச்சன்னு இருந்ததா, இவ்வளோ இடத்த வந்து இவ்வளோ பீஸை வந்து கட் பண்ணிட்டேன். கடுப்பாயிட்டு போங்கடா, என்னடா அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க, நான் வரலடா, அதுக்கு வேறு எதுனா நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஓரளவுக்கு ஓகே தான் ஆக்சுவலி. இருந்தாலும் சரியாக வரல. சென்னையில் போனால் எங்கே கட் பண்ணணும், ஹேர் கட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரில. அதே மாதிரி ஹேர் கலரிங் அதெல்லாம் எங்கே பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு இப்போதைக்கு வீட்டில் தான் நம்மளே வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய சேவ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இதெல்லாம் லைக் எனக்கு நிறைய அனுப்புங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எனக்கு ஏற்கனவே நீங்கள் அனுப்பிச்சிருந்தாலும் எனக்கு திரும்பி அனுப்புங்க. ஸோ தட் நான் வந்து அதை சேவ் பண்ணிப்போம். ஒரு வீடியோவாக இருக்கட்டும்னு எனக்கு வந்து போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் வந்து நான் என்ன பண்ணலாம், சென்னையில் போய் இறங்குனதுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. நான் வந்துட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டெல்லாம். ஸோ அது வந்து நம்ம சூப்பராக போகலாம். கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டு போக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சொன்னாங்க ஆக்சுவலி. வேறு இதில் இருக்கும் பழங்களில் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு அப்புறமா அது இந்த மாதிரி போகலாம். நீங்கள் உங்களுக்கும் வந்து இந்த ஷாப்பிங் போவாங்க. ஒருத்தங்க எனக்கு நாயுடு ஹால் போக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு இதுலேயும் வந்துட்டு எனக்கு போடுங்க, எந்தெந்த இதில் போய் சாப்பிட்லாம், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக எழுதுகிறோம். ஓகே, இந்தியா போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எங்கே ஷாப்பிங் போகலாம், நாயுடு ஹால் ஓகே செக், நாயுடு ஹாலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் இந்தியாவுக்கு போய் பண்ணலான்னு பிளான் போட்டோம் தெரியுமாங்க. அது பெரிய லிஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அது வேணால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எங்களுடைய ட்ராவல் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர இது. நேற்று தான் அப்பா வந்து கால் பண்ணிட்டு சொன்னார், அங்கே இந்தியாவில் வந்து ஃபியூயல் தட்டுப்பாடுனால லாக்டவுன் போட போகிறாங்களே. என்னால் ஐயோ அப்பா ப்ளீஸ் ஏன்பா சொன்னேன், இப்போ போயிட்டு நான் வந்து ஹாப்பியாக கிளம்பி வரலான்னு நினச்சேன். நீ இதை சொல்லாதப்பா, கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம், ஃப்ளைட் இதுவாச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 2 வாரம் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனானா நமக்கு வந்து
ப்ளீஸ் கேன்சல் பண்ணாதீங்களே, நாங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறோமே, எனக்கு ஆசையா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதனால வேணாம் எதுவுமே. எனக்கு ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழிச்சு இப்போ வரும். இப்போ போய் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஓசிஐ. அனீஷ்க்கு வந்து அதே மாரி நாங்க என்ன விசா எல்லாமே நான் சொல்றேன் இந்த வீடியோல. ஸோ அனீஷ்க்கு வந்து ஓசிஐ, கிரிஷுக்கு ஓசிஐ. ஓசிஐனா வந்து இந்த யுஎஸ் பார்ன் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, போகுறோம் அப்டின்னா ஓசிஐன்றது வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? விசா மாதிரி. ஏன்னா நம்ம பெர்மனன்ட்டா பேரண்ட்ஸ் இருக்கறனால நமக்கு விசா கிடைக்கும். ஆ இது ஒன்ஸ் வாங்கிட்டாலே போதும். நாங்க ஒரு சின்ன பேபிலயே வாங்கிட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாஸ்போர்ட்ட ரெனியூ பண்ணோம். ஏன்னா குட்டி குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கும். அந்த குழந்தைங்க ஃபோட்டோ வச்சே பாஸ்போர்ட்ல இருக்கு அதுல. ஸோ அவங்க வளர 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எப்பவுமே வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிறிஷுக்கு வந்துட்டு நாங்க ரெனியூ பண்ணிட்டோம் பாஸ்போர்ட்ட. பண்ணிட்டு ஓசிஐ நாங்க அப்ளை பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட்டா இப்ப கிளம்ப போறோம். சரி இப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி எப்போ ஜான்வரி மாசத்துல அப்ளை பண்ணோங்க. இன்னும் எங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல போய் அதாவது ஓசிஐ வந்து அப்ளை ஏற்கனவே இருக்கு. அத அப்டேட் பண்ணணும். அதாவது அவனுடைய பாஸ்போர்ட் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் மட்டும் பண்ணா போதும். அத நாங்க அப்டேட் பண்ணிட்டோம். பண்ணி எங்களுக்கு ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஐ மீன் சாரி எவ்வளோ கால்குலேட் பண்ணல 5 மாசம். ஓகே. 5 மாசமா வந்து அவனுக்கு வந்து அப்டேட்டே ஆகல. எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தட்ஸ் ஓகே. போறதுன்னு முடிவாயிடுச்சு. நாங்க என்ன பண்ண போறோம்னா, வேற ஒருத்தவங்க சொன்னாங்க வந்து விசா இருக்குல்ல, 72 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, விசா அப்ளை பண்ணிட்டு கிளம்புறோம்டா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு 72 ஹவர்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டா போதும். ஸோ அதனால கடைசி நிமிஷம் அத அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஆப்ஷனே இல்ல. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு இப்ப அப்டேட் தானே பண்ணீங்க. தட்ஸ் ஓகே. நீங்க அதே எடுத்துட்டு போயிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னாங்க. வேற ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரேலி ஆஃபீஸ்க்கு போ சொன்னாங்க. ரேலி ஆஃபீஸ்ல வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்ல அப்பாயின்ட்மென்ட். ஆக்சுவலி அவங்க வந்து பாஸ்போர்ட் நம்பர் குடுங்க. நான் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுக்குறேன்னாங்க. நான் அதையும் அனுப்பல. என் தப்பு தான். சூப்பர் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அவங்களும். ஸோ தட்ஸ் ஓகே. நாங்க இப்போ என்ன ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. தட்ஸ் ஓகே. நாங்க என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நீட்டா 72 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் விசா அப்ளை பண்றோம். ஆ அவ்வளோதான். ஏற்கனவே இருக்க ஓசிஐ கார்டு, பழைய பாஸ்போர்ட்டு, புது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறோம். முடிஞ்சுது கத. ஸோ நெக்ஸ்ட்டு விசா நான் வந்துட்டு ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். நாங்க பஹாமாஸ்க்கு கிளம்பும்போது அம்மா கூட இருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட வந்துட்டு கிரீன் கார்டு இல்ல. சதீஷ் கிட்ட மட்டும் தான் இருந்தது. என்கிட்ட இல்ல. ஸோ அப்போ வந்து பரோலுக்கு நான் வந்து ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணேன். லிட்டரலி வந்து என் பரோல் சதீஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிட்டு அவருக்கு கிடைக்கவே போகுது. ஸோ நம்மளுடைய பரோல் அப்போ அந்த டைம்ல வந்து பரோல் கிடைக்கவே இல்ல. என்னடா இது அவருக்கு அப்ளை பண்ணி அவரு சிட்டிசன்ஷிப் வாங்குற நிலைமையில இருக்காரு. நமக்கு பரோல் கூட கிடைக்கலையேன்னு எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பரோல் வந்ததுக்கப்புறம்னா, பரோல்ன்றது வந்து நம்ம ஊரு ஜெயில் கைதிங்கள வந்துட்டு விடுதலை செய்ற மாதிரி. இந்த ஊர்ல பரோல்ன்றது வந்து நீங்க ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத சொல்றது தான் பரோலு. ஸோ வெளிய ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். பரோல் இல்லாம 485ன்றது வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா, நம்மளால வந்து வெளில கரெக்ட்டான நம்பர் சொல்றேன்னு நெனைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுருங்க. அந்த கிரீன் கார்ட் கடைசி ஸ்டெப். அது அப்ளை பண்ணிட்டு நம்மளால வெளில ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது பரோல் இல்லன்னா. ஸோ அதனால ரொம்ப இதுவா இருந்தது. அப்போ வந்ததுக்கப்புறம் தான் நாங்க பஹாமாஸ் போயிட்டு வந்தோம். போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு பஹாமாஸ் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு வந்துட்டு கிரீன் கார்ட் கெடைச்சிடுச்சு. அப்போ வந்து அம்மா ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்களா, எங்களுக்கு வந்து அந்த இதில இருந்தும் நான் அந்த குட் நியூஸ் பெருசா என்னால ஷேர் பண்ண முடியல. அ அப்புறம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்றதுல இருந்தோம். அந்த மாரி நெறைய போயிட்டுருந்தது. என் ஜாப குவிட் பண்ணேன். அந்த மாரி நெறைய போயிட்டுருந்தது. கொஞ்சம் இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மந்த் வரைக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது எங்களுக்கு. இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, நீங்க திங்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்க. நெறைய வந்து எனக்கு ப்ரமோஷன்ஸ்க்கு வருது. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் திங்ஸ் வந்துட்டு வாங்குறேன் அப்டின்னா, அது வந்து கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகுது அப்டின்னு தான் வாங்குறோம். முக்காவாசி இப்பலாம் நாங்க சான்விக்கான ஐட்டம்ஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். 3 வந்துட்டு இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லருக்குலாம் போகறதில்ல. ஸோ என்னுடைய இப்போ நெறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இருக்கும். அ போய் பார்லருக்கு போவாங்க. லைக் பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த மாரி எதானா பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ என்னுடைய இது வந்து இதுதான். நான் வந்து என்னுடையது வந்து ஷாப்பிங் தான்.
ஸோ நான் அது பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அது தப்பில்ல. ஸோ அவங்கவங்களுக்காக லைக் மாசத்துக்கு வந்து இவ்ளோ தான் என் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். என்னுடைய பட்ஜெட் நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அத நான் தாண்ட மாட்டேன். ஆ ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ளஸ் சதீஷுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நாங்க பெருசா வந்துட்டு ஆ இதெல்லாம் பண்றதில்ல. அதே மாரி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம். அதுவும் எங்களுடைய பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இங்க யுஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஆப்ஷனே இல்லங்க. ஊருக்கு போய் பார்க்க முடியல பேரண்ட்ஸ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால எங்களுக்கு இதோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு தப்பு தெரியல. ஏன்னா அத நெறைய பேர் சொன்னீங்க. ஸோ தப்பா தெரியல. இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்னதான் வந்துட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட் இருந்தாலும் எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா இவளுக்கு வந்து லாஸ்ட் மந்த் சர்ஜரி இருந்துச்சு. லைக் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மொத்தமா கட்டுற மாரி இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தது. அது வந்து இதுக்கு இல்ல, வேற ஒரு இதுக்கு லைக் காரு அந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டைட்டா போச்சு. ஸோ அதெல்லாம் இதுவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஃப்ளைட் டிக்கெட் பக்காவா மொத்தமா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க லேப்டாப் வாங்குனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா அப்கிரேட் பண்ணேன். ஏன்னா ஊருக்கு போறோம் அப்படின்றதுனால நெறைய ட்ராவலிங்க்கும் போச்சா, ஸோ அதனால கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவா இப்ப இருக்கு. அ ஸோ யாஹ் அ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்சுட்டேன். சரி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரீன் கார்ட்ல தான் இருக்கு. நான் கிரீன் கார்ட்ல தான் தரம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வரப்போறேன். எனக்கு வந்துருச்சு. லாஸ்ட் இயரே இருந்தது. அ ஆனா வந்துட்டு லைக் நான் ட்ராவல் பண்ணல. ஏன்னா எனக்கு லாஸ்ட் இயர் வந்து முதல்லயே சொன்ன மாரி எங்களுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியில்ல லாஸ்ட் இயர். அ ஏன்னா வீடு அப்பதான் இதுவானதுனால ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். ஸோ நெறைய விஷயம் நம்ம வந்து வீடியோல நாங்க சொல்லல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. எப்ப பாரு வந்துட்டு பஞ்சப்பட்டு பாடுற மாரி இருந்ததுன்னா, லைக் மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்டின்றதுனால நாங்க அத சொல்லல. ஸோ கொஞ்சம் ஹேப்பியாவே இருக்கட்டும் எங்களுடைய இது. ஃப்யூச்சர்ல வந்து நம்ம போய் நம்மளுடைய பக்கத்த லைக் நம்ம புக்ஸ படிச்சு பார்க்கும்போது ஹேப்பியா இருக்கிற மாரி, நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஹேப்பியா இருக்கணுன்றதுனால நாங்க நெறைய லைக் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் உண்ம ஆக்சுவலா. ஸோ அதனால வந்துட்டு ஆ ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த இயர் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போறோம். அட் லாஸ்ட் 8 வருஷத்துக்கு கழிச்சு. ஸோ யாஹ் பசங்க 2 பேருக்குமே இது இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து சதீஷ் ஏன் ட்ராவல் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜாபு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வருது. அதுக்காக நான் வந்து நானும் சதீஷும் வந்து ஒரு சான்வி வாங்கறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த ஜூன்ல வந்து இந்தியா போகலாம் அப்படின்ற மாரி பிளான் வந்துருச்சு. அ ஸ் அவள கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடியே. அப்போ வந்து நாங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பப்பி இப்ப வாங்கலாமா? லேட்டரா வாங்கலாமான்னும்போது. ஏன் அப்டின்னா, இப்ப வாங்கிட்டோம்னா நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது 100% அதுக்கு வந்து அவளுக்கான நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ நாங்க பேசிக்கும்போது சதீஷ் சொன்னாரு, "இல்ல, இல்ல இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணி ரிஸ்க் எடுக்கல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." ஏன்னா இப்போ லிட்டரலி அப்படிதான் போயிட்டுருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆ அ நம்ம வந்து இ ப்ராப்பரா இப்போதைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். தெரியும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் ஊர்ல அவரு சொன்னது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாரும் இல்ல நீ போயிட்டு வா என்ன பண்ண போறன்னும்போது, அ என்ன இருந்தாலும் எங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஒரு வெக்கேஷன் போறோம். அ நாங்க 3 பேரும் போறது எப்படி? ஒரு ஃபேமிலியா 4 பேர் போறது எப்படி? ஒரு ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்குமே வந்துட்டு அவங்கள வந்து வீட்ல விட்டுட்டு நாங்க 3 பேரும் போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸ் இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நாங்க அவங்க வந்து வீட்ல இருக்க போறாங்க. ஸோ, சான்விய வந்து டோட்டலி சதீஷ் தான் பார்த்துக்க போறாரு. ஸோ எஸ் நம்ம போயிட்டு எக்கச்சக்க பிளான் இருக்கு. என்ன பிளான்னா, சாமி கும்பிடுற பிளான். அதாவது நெறைய டெம்பிள் விசிட் தான் இருக்கு. ஸோ, பசங்க இத எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. அ லைக் அவங்களுக்கு போர் எதுவும் அடிக்கக்கூடாது. ஹேப்பியாவும் இருக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் போட்டது லைக் ஊருக்கு போயிட்டு என்னென்ன கோவில் அப்படின்னா, அ சென்னையிலேருந்து திருப்பதி போணும்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா திருச்செந்தூர் போலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மதுரை போயிடுவோம். அப்படியே ஐ மீன் எது தஞ்சாவூர் போயிடுவோம். அப்படியே தஞ்சாவூர்லேருந்து மதுரை போயிடுவோம். மதுரையிலேருந்து திருச்சி போயிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இதுவே போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியல இப்போதைக்கு போவோமான்ட்டு. ஏன்னா பசங்க வந்து அடிக்கிற வெயில்ல பயங்கர வெயிலுன்னு சொல்ட்டாங்க. அடிக்கிற வெயில்ல இவங்கள கூப்பிட்டு நான் ஊர் ஊரா அதுவும் கோயிலுக்கு மட்டும் சுத்துனேன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இந்தியான்ற ஆசை போயிடும். வாங்கடா வெக்கேஷன் போலான்னா, "ஓ! கோவிலா?" அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. ஹேப்பியா ஓகே நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு ஹேப்பினஸ் வரணும். ஸோ அதனால வந்து லிமிட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப இது பண்ண தேவையில்ல. இன்னொன்னு வந்துட்டு லைக் இது சொன்னோன்னா ஃபியூயல் இதுனால பயங்கர தட்டுப்பாடா இருக்கும். நம்மளால போயிட்டு கார்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் சொன்னாங்க. லாக்டவுனே வரப்போதுன்னு அப்பா சொல்றாரு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. அ ஸோ அதனால அந்த இது ட்ரிப்ப நாங்க வந்து மேபி சதீஷ் வரும்போது ஹேப்பியா 4 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஊர் சுத்தலாம் அடுத்த வாட்டி. இந்த வாட்டி வேண்டாம். நாங்க 3 பேர் மட்டும் தானே. ஆ பக்கத்துல எதனா போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கோம். எங்களுடைய குலதெய்வம் திருச்சியில தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் யாரானா டிராவல் பண்றீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் நியூஸ் நான் கேள்விப்பட்டது, உங்கள எந்த இதுலயும் டிராவல்ல வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னன்னா, இப்போ பேரண்ட்ஸ் இப்போ யுஎஸ் பார்ன் சிட்டிசன்ஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டியனிஷ் இருக்காங்களாம். அதே மாரி நெறைய பேருக்கு இருக்கும். ஓகே. யுஎஸ் பார்ன் சிட்டிசன்ஸ் சில்ட்ரன்ஸா இருக்கும்போது, இப்போ மாம் மட்டும் ட்ராவல் பண்றாங்கல்ல, டாட் மட்டும் ட்ராவல் பண்றாங்கன்னா, கூட வந்துட்டு இப்போ நான் மட்டும் ட்ராவல் பண்றேன்ல, ஸோ சதீஷுடைய அப்ரூவல் லெட்டர் வேணும். ஆ ஸோ ஏன் அப்டின்னா, அங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களாம். ஸ்டாப் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவல் லெட்டர் அதாவது என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு அழைச்சின்னு போறா. ஸோ ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பவுஸ் லைக் அவங்க சில்ட்ரன்ஸ கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வரல. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ல வந்துட்டு அ கூட கூட்டிட்டு வராதனால, அது பேர் வந்து கிட்னாப்ன்ற மாதிரி ஆயிடுமா. ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்பவுஸ் லைக் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாரனா ஒருத்தர் டிராவல் பண்றீங்கன்னா, ஒருத்தர் அப்ரூவல் லெட்டர் கண்டிப்பா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அத நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஸோ, அத நான் மறக்காம வாங்கி வச்சுக்கணும். இவ்ளோ சொல்லிட்டு நான் மறந்து போயிடுவேன். அதுதான் என்னுடைய இது. நான் பண்ற வேல. அதே மாதிரி நெறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஏன் நீங்க இந்த மந்த் டிராவல் பண்றீங்க? அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அ இப்போ வந்து மே மாசம் தான் எங்களுக்கு லீவ் கிடையாது. மே மாசம் தான் எக்ஸாம்ஸே நடக்கும். ஸோ ஜூன், ஜூலை மாசம் தான் வந்து லீவ் வரும். ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம்ல தான் லீவ் வரும். அது டிபெண்ட்ஸ். கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு ஏர்லியராவே நெறைய பேருக்கு வந்து ஆகஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 3 வீக்லயே வந்து முடிஞ்சிருச்சு. நெறைய பேருக்கு வந்துட்டு ஜூன் 4த் வீக் வரைக்கும் வரும். ஆ 3 வீக் வரையும் ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, நாங்க பழைய கவுண்டில இருக்கும்போது அனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஜூன் எண்ட் வரைக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கவுண்டி, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் அந்த மாதிரி. ஆனா, முக்காவாசி எல்லாருக்கும் ஜூலை மாசம் மட்டும் 100% எல்லாருக்குமே லீவ் வந்துருங்க. ஸோ ஆனா என்சிய பொறுத்தவரைக்கும் இயர் ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ட்ரெடிஷனல் இருக்கு. ட்ரெடிஷனல்னா நார்மலா இப்ப நம்ம போறது. இயர் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ லைக் ட்ராக் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அது நீங்க இங்க வந்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கு மட்டும் டிஃபர் ஆகும் லீவு. ஸோ அதனால தான் நாங்க யூசுவலா வந்துட்டு லைக் முக்காவாசி பேரு இந்த மாரி சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. அ அதனால தான் இந்த மாரி டைம்ல ஜூன், ஜூலைக்கு புக் பண்ணும்போது இங்கேருந்து போறவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். அங்கேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் சீப்பரா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து லைக் இதுவா இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால அங்கேருந்து வந்துடலாம். அதே மாரி ஃப்ளைட் டிக்கெட் எப்போ சீப்பா இருக்கும்னா, எல்லாரும் சொன்னது வந்துட்டு செப்டம்பர் மாசத்துல சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ எனக்கு ஆனா அந்த மாரி கிடைச்சதே இல்ல. நானும் தேடி தேடி எனக்குன்னு மட்டும் வந்தா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். யூசுவலா அந்த டைம்ல ஆஃப் சீசன் போது வந்து சீப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு போட்டது வந்துட்டு இந்த ஜூனுக்கு தான் போட்டோம். ஸோ ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். 1200 ஒருத்தருக்குன்ற மாரி வந்துச்சு. ஸோ 200 அண்ட் சம்திங். ஸோ எங்க 3 பேருக்கு பிளஸ் வந்துட்டு 1200, 1200, 1200 எவ்வளோ ஆச்சு? ஆம் 3600 ப்ளஸ் ஆளுக்கு வந்துட்டு $100 வந்துட்டு பொட்டிக்கு போட்டோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, $300 வந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு நாங்க வாஷிங்டன் டிசில போயிட்டு ஸ்டே பண்ண போறோம். போகும்போதும் சரி, வரும்போதும் சரி. அது ஒரு $150 ப்ளஸ் சான்விக்கு ஒரு $50 $200 $200 ஆ $400 ஆ அது அன்னைக்கு இதையும் பார்த்தா இங்கேயே போட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நம்ம அங்க தான் போட்டோம். தட்ஸ் ஓகே. ஸோ அப்போ $400 இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 3600 ப்ளஸ் பொட்டிக்கு வந்து 300 3900 ப்ளஸ் வந்துட்டு ஒரு $400 ஹோட்டல் ஸ்டேக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, 300 இதில போயிட்டு வரது வேற இருக்குது. டோல்லாம் அது வந்துட்டு ஒரு மேபி $100 ஆகும்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். போறதுக்கு $100 வரதுக்கு $100 இல்ல $50 $50 தான் ஆகுமா? சரி மொத்தமா 100னே வச்சாலுமே 4500 ஆயிடுச்சு. ஆமா. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருது? 4500னா ரூ. 4,00,000ங்க.
ஸோ இதுதான் இப்போ கொஞ்ச நாளா நான் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நம்ம திருப்பி அங்க சதீஷ் ஒரு வீடியோல சொன்னாரு, "நீ அங்க போயிட்டு இந்த ஊர் பணத்துக்கு பார்ப்பல்ல" அப்படின்னாரு. ஆமா செஞ்சாலும் செய்வேன். ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுஃப்தான்ஸா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஏர் ஃப்ரான்ஸ். அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பி வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, ஃபியூவல் தட்டுப்பாடுனால கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்மளுடைய ஃப்ளைட்டு இந்த மாரி எந்த தட்டுப்பாடும் இல்லாம கரெக்ட்டா வந்து கேன்சல் ஆகாம வரணும். அதுதான் நான் வந்து வேண்டிக்கிறது. அ லைக் லைக் யூசுவலா நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் வந்து ஏதேதோ இருக்கும். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு டைம் பத்திரமா ஊருக்கு போயிட்டு வந்துடணும் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அ என்னென்ன எடுத்துட்டு போணும், எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு நான் பொட்டி பேக் பண்ணும்போது நான் சொல்றேன். ஆ ஆனா நாங்க வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நேரா ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் டூ சென்னை இந்த ஃப்ளைட் தான் நாங்க எடுத்திருக்கோம். வரம்போது பார்த்தீங்கன்னா தான் எனக்கு 2 லே ஓவர் வருது. அ இப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போறோம் நாங்க. அதாவது ராலேலேருந்து நான் எடுக்கல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ராலேலேருந்து நாங்க வந்து ட்ராவல் பண்ணி வாஷிங்டன் டிசி போயிடுவோம். வாஷிங்டன் டிசில தான் நான் ஃப்ளைட் ஏற போறேன். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்துட்டு ஐ திங்க் $300 அப்போ மறந்து போச்சு. நான் ஏற்கனவே அந்த வீடியோல ஸோ 3 பேருக்கு அதிகமா வரதுனால நாங்க வந்து வாஷிங்டன் டிசி போறோம். வாஷிங்டன் டிசிலேருந்து தான் நாங்க வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போறோம். ஃப்ராங்க்ஃபர்ட்ல வந்து எனக்கு 3 மணி நேரம் தான் லே ஓவரு. தட்ஸ் ஓகே. ஆனா வரும்போது தான் இருக்கிறதுலே கிரிட்டிக்கல். வரும்போது வந்து சென்னை டூ ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் டூ மியூனிக் நெனைக்கிறேன். அது கரெக்ட்டா நான் சொல்றேனான்னு தெரியல. அ மியூனியாக்கா இருங்க. அதுக்கு அது வேற நான் வந்து எதனா அ இத நீங்க இப்படி ஸ்பெல் பண்ணணும், அப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கருந்து நேரா எனக்கு வந்துட்டு வாஷிங்டன் வருது. மியூனிக் எம்யூஎன்ஐசிஹெச் அது கரெக்ட்டா தான் நான் சொல்றேன் நெனைக்கிறேன். வந்து சைலன்ட் ஆக்கியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ. ஆ ஸோ அது வேற வந்துட்டு அன்ஃப்ரெண்ட்லி சிட்டி அங்க எனக்கு தெரியல கரெக்ட்டா பத்திரமா வந்துடணுன்றதே பயமா இருக்கு. அதான் நான் போய் பார்த்தேன். எப்படி மியூனிக் அப்படின்றத பார்த்தா இட்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி சிட்டி. ஸோ கேர்ஃபுல்லா ட்ராவல் பண்ணணும்னு இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட்டு யோசிக்கல. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். தட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய இது. அதுக்கப்புறம் வந்துட்டு வரம்போது எனக்கு போகும்போது வந்து 3 பொட்டி. ஆளுக்கு 1 பொட்டி தான். கிரிஷுக்கு 1 பொட்டி, எனக்கு, அனிஷ்க்கு. ஸோ வரம்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டிருக்கோம். ஒரு பொட்டி வந்துட்டு $100ன்னு போட்டு வச்சிருக்கோம். ஸோ என்னன்னா, இப்போ பார்க்கும்போது பரவால்ல $100ன்னு. ஏன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எத்திஹாட்ல வரும்போது அவங்களுக்கு 1 பொட்டி தான் அலவுடு. வரம்போது இன்னொரு பொட்டி போடலான்னு பார்த்தா $300 சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது பரவாயில்லன்னு தோணுது. ஆனா அவ வந்து ஃப்ளைட் பத்திரமா வந்து சேர்ந்துடணும். எதுவும் கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி வந்து ரொம்ப கன்சிடரேஷனா இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது சதீஷ்க்கு வந்து குக் பண்ணி வச்சுட்டு, ஒரு லைக் நெறையா வந்து ஃபுட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் அவங்க வந்து ஃபுட்டுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. லைக் சான்விய வந்து டேக் கேர் பண்றதுக்கு சதீஷ் இருக்காரு. ஸோ பிரச்சனை இல்ல. ஆ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ ஹேப்பியா போயிட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியது தான். அம்மா வந்து ஃபுல் அங்க வந்து வீட கிளீன் பண்ணிட்டு, எங்க வீட வந்து நான் காமிக்கிறேன். இப்பவே நான் உங்களுக்கு ஹெட்ஸ் அப் குடுத்துடுறேன். பயங்கர சூப்பராலாம் இருக்காது. அது வந்து ஒரு பழைய வீடு தான். ஸோ எங்களுடைய தாத்தா வீடு. ஸோ அதனால வந்துட்டு என்ன சொல்றது? அத வந்து மாடிஃபை பண்ணிட்டு, கொஞ்சம் வந்து ரெனோவேட் பண்ணி கட்டுனாங்க. அ அ அ 2, 3 இயர்ஸ் பேக்ன்னு நெனைக்கிறேன். எப்போ வந்து பெயிண்ட்லாம் அடிச்சாங்க. ஸோ, அப்போ வந்து சூப்பரா இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். ஸோ, பயங்கரம் அப்படியே ஏன்னா இப்போ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நெறைய எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாடர்னா இருக்கு. ஸோ, நல்லாருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா வந்துட்டு எங்களுடைய வீடு இப்பவே சொல்லிடுறேன். ஹெட்ஸ் அப் பண்ணிடுறேன். ஸோ, இதுதான் நார்மலா இருக்கும். அ அதே மாதிரி அ லைக் குட்டி ரூம் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ, ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க. இப்பவே ஹெட்ஸ் அப் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு இந்தியால வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சான்விக்கு வந்துட்டு ட்ரெஸ் வேணும். லைக் ட்ரெஸ் இன் த சென்ஸ் இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் வேணும். ஸோ, அத வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கீழ போடுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணு பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. இல்லன்னா
லைக் இவ சைஸ்க்கு கிடைக்கல. அதனால எனக்கு வந்து இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் வந்து லைக் அவ வந்து ஒரு மீடியம் சைஸு. அவளுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.8. ஸோ மேபி இப்போ 27 இருப்பான்னு நினைக்கிறேன். செக் பண்ணல. ஸோ யா அவ வெயிட்டுக்கு வந்து மீடியம் சைஸ் ப்ரீடுக்கு வந்து என்ன மாரி ட்ரெஸ் வந்துட்டு இந்தியால கிடைக்கும். எனக்கு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த லிங்க் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. யூசுவலா யூடியூப் வந்து லிங்க் அலோ பண்ணாது. நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் எப்படியானா வந்துட்டு அத எடுக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ பாத்திர கடைகள். எனக்கு வந்து பாத்திரம் தேவைப்படாது. நான் பாத்திரம் எல்லாம் பத்திரமா சூப்பரா வச்சிருக்கேன். ஆல்ரெடி சூப்பரா இங்கேயே வந்து திக் பாட்டம்லாம் வச்சிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் பாத்திர கடைய விசிட் பண்றது வந்துட்டு எனக்கு வேணும். சும்மா போயிட்டு சின்ன சின்ன தட்டு, ஸ்பூனு, கப்ஸு அ அந்த மாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து லைக் புது ஐட்டம் என்னதான் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ, அதனால ஒரு நல்ல பாத்திர கடையா சொல்லுங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இதில பார்த்தேன். ஆக்சுவலி நல்ல திக் பாட்டமா ஒரு இது பார்த்தேன். தோசை கல்லு பார்த்தேன். ஆ ஸோ அதுவும் வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. யூசுவலா தண்டவாள கல்லுல வந்துட்டு அ அம் லைக் அந்த மாதிரி தோசை இது பண்ணா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆ ஸோ அந்த மாரி எதனா இருந்தா சொல்லுங்க. ஸோ அதையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபுல் போறோம். சாப்பிடுறோம். எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்பிங் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்றோம். ட்ரெஸ் வந்து அதே மாதிரி அ ரீசனபிளான பிரைஸ்ல அ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் மாடர்னா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அ எம் லைக் லைக் இப்ப பார்த்தீங்கன்னா, அம்மா நெறைய குர்த்தி அனுப்பி விட்டாங்க. இந்த குர்த்தி வந்துட்டு இங்க வந்து லைக் எப்பமேவும் போட்டுட்டு போ முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர்லலாம் கொஞ்சம் நான் ரொம்ப காட்டனா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காட்டன் எனக்கு வேணாம். காட்டன் மாரி ட்ரெஸ் வந்துட்டு நல்லா சுருங்கி போயிடுதா, ஒரு வாட்டியும் என்னால அயர்ன் பண்ண முடியல. அதனால வந்துட்டு கொஞ்சம் இப்ப இந்த மாரி சிந்தெடிக் கிளாத் அந்த மாரிலாம் நல்லாருக்கும். ஆ ஸோ அந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்தியால போடுறதுக்கு காட்டனும் வேணும். ஸோ காட்டன் மாரியும் இதுவும் இருக்க மாரி சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் உங்ககிட்டயே கேட்குறேன். யூசுவலா வந்து யூடியூப் ஆளுங்க தானேடா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க ஏன்டா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு தெரியல. அங்க எங்க போய் இது பண்றதுன்னு. அம்மாக்கு நெறைய விஷயம் தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டேன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சீப்பரான பிளேஸஸ்லாம் தெரியும்ல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நீங்க சஜஷன்ஸ் குடுங்க. எனக்கு போட்டு பார்த்துட்டு ப்ராப்பரா இருக்கா அப்படின்ற மாரி பார்க்கணும். எனக்கு இந்த அம் இதுலலாம் வேண்டாம். எனக்கு போட்டு பார்த்துட்டு லைக் நமக்கு நல்லா இருக்கா? அப்படி கொஞ்சம் மாடர்னாவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும், இங்க யூஸ் பண்ற மாரியும் இருக்கணுன்ற மாரி எனக்கு சஜஷன்ஸ் குடுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்னலாம் வாங்கலாம் அப்படின்றத நீங்களே எனக்கு சஜஷன்ஸ் குடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உள்ள நீங்க எனக்கு குடுக்குறது தான் இன்ஃபர்மேஷன். நான் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் பெருசா குடுக்கலன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நான் ஜிசி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் குடுத்தேன். அப்புறம் ட்ராவலிங் எங்களுக்கு ஓசியே எப்படி போயிட்டுருக்குன்றத குடுத்து சொன்னேன். ஆம். அதுக்கப்புறம் வந்துட்டு, கண்டிப்பா எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் இதில நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பெருசா பாயிண்ட் சொல்லன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தான் எனக்கு சஜஷன் குடுக்குற மாரி நான் கேட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் குடுக்குறதோட. சரி ஓகே. வேற எதனா நான் மிஸ் பண்ணிட்டேனா? அப்பார்ட் ஃப்ரம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பவுஸ் கிட்ட வந்து லெட்டர் வாங்கி வைக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி இதில வேற எதனா இது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னு எதனா இருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்லுங்க. அதுவும் லைக் இப்ப எதனா ரூல் மாத்திட்டாங்க. இந்த இது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு அந்த மாரி எதனா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா யூஸ் ஆகும். அ அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் நம்ம போறோம் பார்த்தீங்களா? அங்க வந்து போயிட்டு நமக்கு இந்தியா சென்னை போறதுனால, ஜெர்மன் வழியா அந்த யூரோப் கண்ட்ரீஸ் வழியா நம்ம போறது வந்து அ வீசா ப்ராப்பரா இருக்கணுமா. அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அந்த சைடு வழியா போறீங்கன்னா, வீசா ப்ராப்பரா ஸ்டாம்ப்டு டூரிஸ்ட் விசாலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ண மூடிட்டு வரலாம். ஏன்னா, அவங்களுக்குலாம் ஸ்டாம்ப்டு விசா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க அந்த சைட் ட்ராவல் பண்றீங்கன்னா சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எத்திஹாட்ல அதில தான் போயிட்டு வந்தாங்க. சூப்பராவே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்னால எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ்க்கு நான் சொல்றேன். 2 பேர் போனாங்க. ஒரு ஒரு பேரண்ட் போனாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ஃபுல்லாவே போயிட்டே வந்தாங்க. எமிரேட்ஸ்லயும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. ஐ திங்க் கத்தார்ல மட்டும் தான் கேன்சல் ஆயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க அத மாத்திரம் பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.